மாமியாருக்கு சொந்தமான பூர்வீக சொத்தை மீட்டு தரக்கோரி சென்னையில் உள்ள காவல்துறை தலைமை அலுவலகத்தில் மருமகள் புகார் மனு அளித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் சோழவரம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதியர் எல்லப்பன், கௌரி. அதே கிராமத்தில் எல்லப்பன் சகோதரர் ஏகாம்பரம் என்பவரும் வசித்து வந்தார். இந்நிலையில் எல்லப்பனை அணுகிய ஏகாம்பரம் தனக்கு குடியிருக்க வீடில்லை என்று கூறியதால் இரக்கப்பட்ட எல்லப்பன் தனது வீட்டின் ஒரு பகுதியில் அவரை குடியமர்த்தியுள்ளார். ஆனால் சில ஆண்டுகளில் எல்லப்பனின் முழு வீட்டையும் ஆக்கிரமித்துக் கொண்ட ஏகாம்பரம் அண்ணன், அண்ணியை வீட்டை விட்டு வெளியேற்றியதுடன் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தங்களுக்கு சொந்தமான பூர்வீக வீட்டை மீட்டு தரக்கோரி சென்னையில் உள்ள காவல்துறை இயக்குநர் தலைமை அலுவலகத்தில் எல்லப்பன், கௌரி தம்பதியரின் மருமகள் ஆனந்தி என்பவர் புகார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், மாமனார், மாமியாருக்கு சொந்தமான பூர்வீக சொத்தை ஏமாற்றி அபகரித்துக் கொண்ட ஏகாம்பரத்தின் மீது அங்குள்ள காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரை ஏற்க உதவி ஆய்வாளர் சுரேஷ் பாபு ஏற்க மறுத்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். எனவே சொத்தை அபகரித்த ஏகாம்பரத்தின் மீதும் அவருக்கு உடந்தையாக உள்ள உதவி ஆய்வாளர் சுரேஷ் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். என் பேர் ஆனந்திங்க சார். நான் திருவண்ணாமலை மாவட்டம் சோழவரம் கிராமத்துலேருந்து வரேங்க சார். எங்கள் மாமியார் பேரில் இருக்குங்க சார் சொத்து. நாங்கள் அந்த வீட்டில் வீடு கட்டி வாழ்ந்துன்னு இருக்கோங்க சார். எங்கள் மாமனாரோட தம்பி ஏகாம்பரன்றவங்க செவிலிமேட்டில் இருக்காங்க சார். அவங்க 10ஆம் தேதி நாங்கள் பிரச்சனை ஆச்சுங்க சார். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இந்த மாதிரி இடம் அவங்க பேரில் இருக்குது, கோர்ட்டில் தீர்ப்பு வர வரைக்கும் அவங்க கூட பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு எழுதி கொடுத்துட்டு வந்தாங்க சார். திரும்பவும் 13ஆம் தேதி எங்கள் வீட்டில் யாரும் இல்லாத போது என்னை அடித்து என்னை வெளியே தள்ளி எங்கள் வீட்டில் இருக்கிற சாமான் மொத்தம் வெளியே எடுத்து போட்டு பிரச்சனை பண்ணிட்டாங்க சார். நான் போலீஸ் ஸ்டேஷன் தூசி போலீஸ் ஸ்டேஷன் போனேங்க சார். அங்கே விசாரிச்சதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சொத்து பிரச்சனையில் நாங்கள் பேச மாட்டோம், சொத்து பிரச்சனை மட்டும் தாங்க சார் பேசுனாங்க, நீங்கள் அடித்ததை பற்றிலாம் நாங்கள் பேச மாட்டோம் அப்படி சொல்லிட்டாங்க சார். எதுவுமே ஆக்ஷன் எடுக்கலைங்க சார் அவங்க. நாங்கள் 10ஆம் தேதி பிரச்சனை ஆச்சு, 13ஆம் தேதி போனோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி செவிலிமேட்லேருந்து கூப்பிட்டு அடித்தாங்க, என்னை வெளியே தள்ளினாங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அடிப்பட்டு ரத்தம் வந்தால் தான் நான் எஃப்ஐஆர் போடுவேன், இல்லைனா போட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சார். எங்கள் பக்கத்து வீட்டில் சுகுணான்னு ஒரு லேடி இருக்காங்க சார். அவங்க ஏற்கனவே அவங்க மேலே தூசி ஸ்டேஷனில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோங்க சார். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவளை அடிங்க அப்படின்னு சொல்லி என்னை முடி பிடிச்சி இழுத்து தலையிலேயே அடித்தாங்க சார். எங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை, நீங்கள் விசாரிங்கன்னு சொன்னதுக்கு அவங்கள ஏன் நான் கூப்பிட்டு விசாரிக்கணும், அதெல்லாம் விசாரிக்க முடியாதுன்னு சுரேஷ் பாபுன்னு ஒரு சார் இருக்காருங்க சார் தூசி ஸ்டேஷனில், அவர் சொல்கிறாருங்க சார். அதுக்கப்புறம் நான் திருவண்ணாமலையில் லேடி மகளிர் உதவி காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னேங்க சார். அவங்க ஃபோன் பண்ணி பேசுனதுக்கு அப்புறம் தாங்க சார் சிஎஸ்ஆரே போட்டு கொடுத்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்க ஆக்ஷன் எடுக்கலைங்க சார். அதனால் போலீஸ் ஸ்டேஷனில் ஒருதலை பக்கமாக விசாரிக்கிறாங்க. ஏகாம்பரம் மேலேயும் என்னை அடித்தவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோங்க சார்.